நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். நேற்று நாம் சேவித்துக் கொண்டிருந்த அதே அத்தியாயத்துடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றும் சேவிக்க இருக்கின்றோம். அதாவது வியாசர் உலகத்தின் உற்பத்தி முதலியவற்றை சுகருக்கு சொல்லியதுதான் சேவித்துக் கொண்டிருந்தோம். தொடர்வோம். ஒரு வருடமானது தேவர்களுக்குரிய இரவும் பகலும் ஆகும். அவைகளின் பிரிவோ உத்தராயணம் பகலும் தட்சிணாயணம் இரவும் ஆகும். முதலில் தேவலோகத்திற்குரிய இரவு பகல்கள் உண்டாகும் வருடத்தின் முடிவின் கணக்கை கொண்டு பிரம்மதேவருக்குரிய இரவு பகல்களை சொல்லுகின்றேன். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இவைகளில் உள்ள தேவர்களின் வருடங்களை முறையே கூறுகின்றேன். கிருத்தயுகமானது 4000 வருடங்கள் என்று கூறுகிறார்கள். அந்த யுகத்தின் சந்தியா காலம் 400 வருடங்களும் அப்படியே அந்த 400 வருடங்கள் ஆகும். அதைவிட வேறான 3 யுகங்களிலும் அவைகளின் சந்தியாகளிலும் சந்தியாம்சங்களிலும் ஒவ்வொன்றையும் குறைய கூறிய 1000 வருடங்களும் 100 வருடங்களும் ஆகும். இந்த யுகங்கள் அழிவற்றவையும் சனாதனமுமான உலகங்களை தரிக்கின்றன. அழிவற்ற சாஸ்வத பிரம்ம ரூபியான இது பிரம்மத்தை அறிந்தவர்களுக்கு தெரியும். 4 அம்சங்களுடன் கூடியதும் பூர்ணமுமான தர்மமும் சத்தியமும் கிருத யுகத்தில் இருக்கின்றன. அந்த யுகத்தில் அதர்மத்துடன் நடைபெறுவது ஒன்றுமே இல்லை. வேறு யுகங்களில் தர்மமானது முறையே ஒவ்வொரு பாகமாக குறைவடைகிறது என்று வேதத்தால் வெளியாகிறது. சத்தியமும் சௌசியமும் ஆயுளும் தர்மமும் ஒவ்வொரு பாகமாக குறைவடைகின்றன. திருட்டு, பொய், வஞ்சகம் இவைகளால் அதர்மமும் மேலிடுகிறது. கிருத்தயுகத்தில் இருப்பவர்கள் நோயற்றவர்களும் இஷ்டமான பொருட்களின் சித்தியெல்லாம் பெற்றவர்களும் 400 வருடங்கள் ஜீவிப்பவர்களுமாக அவர்கள் இருந்தார்கள். திரேதாயுகத்தில் இவர்களின் ஆயுள் ஒரு பாகம் குறைவடைகிறது. யுகந்தோறும் வேதவாதங்களும் இந்த உலகில் குறைவடைகின்றன என்று எங்களுக்கு கேள்வி. ஆயுளும் அனுகிரக சக்திகளும் வேதத்திற்கு உரிய பயனும் குறைவடைகின்றன. கிருத்தயுகத்தில் தர்மங்கள் வேறு, சக்திக்கு தக்கபடி செய்யப்படுவது போன்ற தர்மங்கள் திரேதாயுகத்திலும் துவாபர யுகத்திலும் கலியுகத்திலும் வெவ்வேறாக இருக்கின்றன. கிருத்தயுகத்தில் தவம் பெரியதாகும். திரேதாயுகத்தில் சத்தியம் உத்தமமாகும். துவாபர யுகத்தில் யாகத்தையே சொல்லுகிறார்கள். கலியில் தானமே சிறந்தது. இவ்விதம் யுகங்களின் கணக்கு 12000 வருடங்கள் என்று கவிகள் அறிவிக்கிறார்கள். அந்த யுகங்கள் 1000 தடவை சுற்றினால் அது பிரம்மதேவருக்குரிய ஒரு பகல் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மதேவரின் இரவும் அதே கணக்குள்ளதாகும். ஈசரான அந்த பிரம்மதேவர் இரவின் தொடக்கத்தில் உலகத்தை தம்மிடம் லயிக்கும்படி செய்து உறங்கிய பின் இரவின் முடிவில் விழித்து கொள்கிறார். 1000 யுகங்களின் முடிவை பிரம்மதேவரின் பகல் என்றும் 1000 யுகங்களின் முடிவையே இரவென்றும் இரவு பகல்களை அறிந்த மக்கள் அறிவிக்கிறார்கள். விழித்து கொண்டே பிரம்மதேவர் இரவு சென்றதும் அழிந்த மகா தத்துவத்தை படைக்கிறார். அதிலிருந்து ஸ்தூல உருவமுள்ளதாக உண்டாகின்றது. மனமானது படைக்க வேண்டும் என்ற விருப்பத்தால் ஏவப்பட்டு படைப்பை செய்கிறது. அதிலிருந்து ஆகாயம் உண்டாகிறது. ஆகாயத்தின் குணம் சப்தம் என்று சொல்லப்படுகிறது. வேற்றுமை அடைந்த ஆகாயத்திலிருந்து எல்லா கந்தங்களையும் உணர்வதும் பரிசுத்தமும் பலமுள்ளதுமான வாயு உண்டாகிறது. அந்த வாயுவின் குணம் ஸ்பரிசம் என்று சொல்லப்படுகிறது. வேற்றுமை அடைந்த வாயுவினிடத்திலிருந்தும் பிரகாசம் உள்ளதும் பரிசுத்தமும் அழகுள்ளதுமான அக்னி உண்டாகிறது. அதன் குணம் ரூபம் என்று சொல்லப்படுகிறது. விகாரப்பட்ட அக்னியிடம் இருந்தும் ரசமுள்ள ஜலம் உண்டாகிறது.
ஜலத்திலிருந்து கந்தம் எனும் குணத்தை தரிக்கும் பூமி உண்டாகிறது. இவ்வாறு முதலான பூதங்களின் உற்பத்தி சொல்லப்படுகிறது. முதலாவது, பூதத்தின் குணங்களின் மேன்மையான பூதத்தை அடைகின்றன. அவைகளுள் ஒவ்வொன்றிலும் உள்ள குணங்கள் அனைத்தையும் அதன் தன் காரியத்தை அடையும் என்று சொல்லப்படுகின்றன. சிலர் அறியாமையால் மனத்தை ஜலத்தில் கண்டு ஜலித்திருப்பதாக கூறுவார்களே ஆயினும் அதை பூமியில் மட்டும் இருப்பதாகவும் அதிலிருந்து ஜலத்தையும் வாயுவையும் அடைந்திருப்பதாகவும் தெரிந்து கொள்ள வேண்டும். 7 விதமான உருவம் உள்ளவைகளும் வெவ்வேறாக பலவித வீரியங்கள் உள்ளவைகளுமான இவைகள் முழுமையும் ஒன்று சேராமல் பிராணிகளை படைக்க திறமை உள்ளவைகளாகவில்லை. பெரிய உருவமுள்ள அவைகள் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று கலந்து சரீர நிலையை அடைந்தன. அதனால் ஆத்மா புருஷன் என்று சொல்லப்படுகின்றான். சரீரத்தை அடைந்த காரணத்தால் சரீரியாகிறான். 16 அம்சம் உள்ள சூக்ஷ்மமான சரீரமானது மூர்த்தி உள்ளதாய் இருக்கிறது. தர்மங்களுடன் மகாபூதங்களும் அதை அடைகின்றன. எல்லா பூதங்களையும் எடுத்துக்கொண்டு தவம் செய்ய வேண்டிய அந்த மகாபூதத்தை அவர் படைக்கின்றார். அவரையே சிருஷ்டியாக சொல்லுகிறார்கள். அவரே பிராணிகளை உண்டு பண்ணுகிறார். அவரே பரமபுருஷர், பிறப்பில்லாத பிரம்மதேவர். தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் பித்ருக்களுக்கும் மானிடர்களுக்கும் மற்ற உலகங்களுக்கும் நதிகளுக்கும் கடலுக்கும் திக்குக்கும் மலைகளும் மரங்களும் மானிடர்களும் கிண்ணறர்களும் ராட்சசர்களும் பசுக்களும் பட்சிகளும் மிருகங்களும் பாம்புகளும் ஆகிய அழிவில்லாதனவும் அழிவுள்ளவனவாகவும் சதா ரஜங்களின் இரண்டையும் உண்டு பண்ணுகின்றார். அவர்களுள் யார் எந்த கர்மங்களை முன் சிருஷ்டியில் அடைந்திருக்கிறார்களோ மீண்டும் மீண்டும் சிருஷ்டிக்கப்படும் அவர்கள் அந்த கர்மங்களையே அடையும்படி செய்யப்படுகிறார்கள். அந்தந்த வாசனை உள்ளவர்களாய் இருந்து கொண்டு ஹிம்சை, அஹிம்சை, மென்மை, கொடுமை, தர்மம், அதர்மம், சத்தியம், பொய் இவைகளை அடைகிறார்கள். ஆகையால் அது அவர்களுக்கு பிரியமாகிறது. மகாபூதங்களிலும் இந்திரியங்களுக்குரிய விஷயங்களிலும் சரீரங்களிலும் உள்ள வேற்றுமையையும் பூதங்களுக்குரிய உபயோகத்தையும் பிரம்மதேவரே படைக்கின்றார். கர்மத்தை அறிந்த சிலர் மனித முயற்சி என்றும் வேறு சிலர் தெய்வம் என்றும் பூதங்களை சிந்திப்பவர்கள் இயற்கை என்றும் சொல்லுகிறார்கள். பௌருஷம் என்னும் தர்மமும் தெய்வமும் இயற்கையும் பயனை கொடுப்பதில் ஒன்று சேர்ந்திருக்கின்றன. இம்மூன்றும் வெவ்வேறாக இருப்பவை அல்ல. இவைகளுக்கு எந்த விதத்திலும் பிரிதல் இல்லை. இவ்வாறு இந்த தர்மமும் தெய்வமும் பூதங்களின் இயற்கையும் இந்த உலகத்தை உண்டு பண்ணுகின்றன. கர்மத்தில் இருப்பவர்கள் சந்தேகிக்கத்தக்கபடியே சொல்லுவார்கள். சத்வகுணத்தில் இருக்கும் ஞானிகள் எங்கும் ஒன்றான பிரம்மத்தை காரணமாக கண்டிருக்கிறார்கள். அந்த பிரம்ம ஞானத்தால் பிராணிகளுக்கு மோட்சம் உண்டாகும். அந்த பிரம்ம ஞானத்திற்கு சமமும் தமமும் சாதகமாகும். மனத்தால் விரும்புகின்ற போகங்களை எல்லாம் அந்த பிரம்ம ஞானத்தால் அடைவான். உலகங்களை உண்டு பண்ணுகிற பிரம்மத்தை தவத்தால் அடைவான். பிரம்மத்தன்மை பெற்ற மனிதன் எல்லா பிராணிகளுக்கும் ஈசனாகின்றான். ரிஷிகள் தவத்தால் இரவும் பகலும் வேதங்களை கற்றார்கள். ஆதியும் அந்தமும் இல்லாத நித்தியமுமான வேத வாக்கானது பிரம்மதேவரால் வெளியிடப்பட்டது. ரிஷிகளின் பெயர்களையும் வேதத்தை பற்றிய அவர்களின் அறிவுகளையும் பூதங்களின் நாம ரூப கிரியைகளையும் வேதங்களில் இருந்தே முதலில் அந்த ஈஸ்வரர் உண்டு பண்ணுகின்றார். ரிஷிகளில் உள்ள பெயர்களையும் வேதங்களை பற்றிய அவர்களின் அறிவுகளையுமே பிரளய காலத்தில் உண்டான மகிழ்ச்சிகளுக்கு பிரம்மதேவர் உண்டு பண்ணுகின்றார். வேதங்களில் ஆத்மாவுக்குள்ள மோட்ச கதியானது வேத அத்தியனம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், பொதுவான தர்மம், யாகங்கள், கீர்த்தியை தக்க தர்மம், கர்மங்களை பற்றிய உபாஸ்தியும் சரீரத்தில் உள்ள மனம் முதலியவைகளை பிரம்மமாக பாவித்து செய்யப்படும் உபாஸ்தியும்
ஆத்ம ரூபமாக பாவித்து செய்யப்படும் பரமாத்மாவோ பாஸ்தியுமாகி 3 வித உபாஸ்திகள் மோக்ஷம் என்று 10 வழிகளாக உபதேசிக்கப்படுகிறது. வேதத்தை அறிந்தவர்களால் அறிய கடினமென்று வேதங்களில் கூறப்படுவதும் வேதங்களில் மிக தெளிவாய் உபதேசிக்கப்படுவதுமான பிரம்மம் முன் சொன்ன கிரமம் வழியாகவே அறியப்படும். ஷரீரியான ஜீவனுக்கு துவந்தங்களுடன் கூடிய இந்த வேற்றுமையானது கர்மத்தால் உண்டானது. ஆத்ம சித்தி என்னும் மோட்ச ரூபியான புருஷன் பிரம்ம ஞானத்தால் அந்த வேற்றுமையை விலக்கிக் கொள்கிறான். பிரணவம் என்ற சப்த பிரம்மம் பரபிரம்மம் என்ற 2 பிரம்மங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சப்த பிரம்மத்தை தியானிப்பதில் சமர்த்தரானவன் பரபிரம்மத்தை அறிவான். ஷத்திரியர்கள் ஹிம்சையை யாகமாக கொண்டவர்கள் என்றும் வைசியர்கள் ஹவிசை யாகமாக கொண்டவர்கள் என்றும் 4வது வர்ணத்தினர் பணிவிடையை யாகமாக கொண்டவர்கள் என்றும் பிராமணர்கள் தவத்தை யாகமாக கொண்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறார்கள். யாகங்களை செய்வதற்குரிய இந்த விதியானது திரேதா யுகத்தில் உள்ளது. இந்த விதி இல்லாமலே பிரவர்த்திப்பார்கள். துவாபர யுகத்திலும் அப்படியே கலியுகத்திலும் யக்னங்கள் நாசமடைகின்றன. கிருதயுகத்தில் உள்ள மனிதர்கள் வேறுபடாத தர்மத்தில் உள்ளவர்களாகி காமியமான யாகங்களை தவங்களால் வேறாக தெரிந்து கொண்டு விலக்கிவிட்டு ரிக் யஜு சாமம் என்ற வேதங்களை கற்பதுடன் தவத்தையும் செய்கிறார்கள். திரேதாயுகத்திலோ வேதங்கள் யாவும் ஸ்தாவரங்களும் ஜங்கமங்களுமான பிராணிகளை எல்லாம் மிக வலிமையுடன் அடக்குகிறவைகளாக தோன்றின. திரேதாயுகத்தில் சேர்ந்திருந்த வேதங்களும் யாகங்களும் வர்ண ஆசிரமங்களும் ஆயுளின் குறைவால் துவாபர யுகத்தில் பிரிவடைகின்றன. கலியுகத்தில் தர்மம் நாசமடைவதால் யாகங்களுடன் வேதங்கள் யாவும் மிகவும் நாசமடையும். அவைகள் காணப்படுவனவும் காணப்படாதனவுமாக இருக்கும். தர்மம் என்பது கிருதயுகத்தில் மனதை ஜெயித்தவர்களும் தவமுள்ளவர்களும் சாஸ்திரங்கள் உள்ளவர்களுமான பிராமணர்களிடம் நிலை பெற்றதாக காணப்படுகிறது. அந்த தர்மமானது ஒவ்வொரு யுகத்திலும் அதர்மத்தின் வளர்ச்சிக்கு தக்கபடி குறைவடைகிறது. ஸ்வதர்மத்தை உபதேசிப்பதற்கு உள்ள வேத வாதங்களும் சாஸ்திரத்தில் சொல்லியபடி நாசமடைகின்றன. ஸ்தாவரங்களும் ஜங்கமங்களுமான பிராணிகள் யாவும் மழை காலத்தில் மழைக்கு தக்கப்படி எப்படி மிக அதிகமாகுமோ அப்படியே ஒவ்வொரு யுகத்திலும் தர்மங்களும் அதர்மங்களும் உண்டாகின்றன. ஒவ்வொரு ருத்துக்களிலும் வெவ்வேறு உருவங்களோட அடையாளங்கள் மீண்டும் மீண்டும் தமக்கு தாமே காணப்படுவது போல பிரம்மா ருத்திரர் முதலானவர்களிடம் முதலும் முடிவும் இல்லாத அந்த காலத்தின் வேற்றுமையையும் வைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் உனக்கு உபதேசிக்கப்பட்ட அந்த கால ரூபியான பிரம்மமே பிரஜைகளை உண்டு பண்ணவும் சம்ஹரிக்கவும் செய்கிறது. பெரும்பாலும் இயற்கையாக தத்துவங்களுடன் கூடியவைகளாக இருக்கிற பிராணிகளை போஷிப்பதும் தரிப்பதுமாய் இருப்பது காலம் என்றே சொல்லப்படுகிறது. சிருஷ்டி, காலம், கர்மா, வேதங்கள், கர்மத்தை செய்பவன், கர்மத்திற்குள்ள முயற்சி, கர்மத்தின் பயன் இவை யாவும் காலமே. மகனே, நீ என்னிடம் கேட்டதை உனக்கு உபதேசித்தேன் என்று சொல்லி வியாசர் தன்னுடைய மகனான சுகாச்சாரியரிடம் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த அத்தியாயத்தை. மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.